students, next chapter 2 basic algebra exercise 2.12 ல 4 5 6 8 பார்க்கலாமா? fourth question பாருங்க. solve log 2 power 8x base 4 equal to 2 power log 8 base 2 அப்படின்னு இருக்கு question. சரியா? ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா? given log 2 power 8x base 4 equal to 2 power log 8 base 2 அப்படின்னு இருக்கு. சரியா? இதை நம்ம அந்த பவர் ரூல் அப்ளை பண்ணலாமா? பவர் ரூல் படி 8x பவர் ரூல்னால் என்ன? log a பவர் b அப்படின்னா b log a அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ 8x log 2 base 4 is equal to 2 power அந்த 8 இருக்குல்லடாமா 2 பவர் லாகுன்னு போட்டுறணும். அந்த 8 இருக்கு இல்லையா, அதை 2 க்யூப் அப்படின்னு எழுதலாம். 2 பவர் லாக் அந்த 8 இருக்குல்ல, அதை 2 க்யூப்னு எழுதலாமா நம்ம? ஸோ 2 க்யூப் பேஸ் 2 அப்படின்னு இருக்கு. 2 பவர் லாக் 8 வந்து 2 க்யூப்னு மாற்றிட்டு பேஸ் 2ன்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ 8x இன்ட்டு log 2 base 4 is equal to 2 பவர் அந்த இது இருக்குல்லையா, இதுக்கு பவர் ரூலில் அப்ளை பண்ணுவோம். திரும்ப இந்த 2 க்யூப் இருக்குல்லையா, அதை இந்த பி லாக் ஏ மாதிரி அப்ளை பண்ணோம்னா 3 log 2 base 2 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 8x log 2 base 4 equal to 2 க்யூப் இந்த log 2 base 2 இருக்குல்லடாமா, அதாவது நம்பரும் பேஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதோடைய ஆன்சர் 1. ஓகேவா? அப்போ அந்த இடம் 1ன்னு மாறிடுச்சு. ஸோ 3 × 1 3 தான். ஸோ 2 க்யூப் தான் இருக்குது. 2 க்யூப்னா 8. ஓகேவா? ஸோ இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு log 2 base 4 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த log 2 base 4 வந்து க்ராஸ் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை log 2 base 4 அப்படின்னு எழுதலாம். நம்ம பேஸ் ரூல் இருக்குல்லடாமா, இது மட்டும் கிராஸ் ஆகி இங்கே வந்துருச்சு. ஓகேவா? பேஸ் ரூல் என்ன? லாக் ஏ பேஸ் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். லாக் ஏ பேஸ் பி அப்படின்னா 1 பை லாக் பி பேஸ் ஏ அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அப்போ அந்த கான்செப்ட் படி இது என்னவாகும்? லாக் 4 பேஸ் 2 அப்படின்னு மாறிடும் இல்லையா? ஓகேவா? லாக் 4 பேஸ் 2 அப்படின்னு மாறிடுது. சரி, அடுத்த ஸ்டெப்பில் அந்த 4 இருக்குல்லடாமா, அதை நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிடலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் 4 வந்து 2 ஸ்கொயர் பேஸ் 2 அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் பவர் ரூலில் திரும்ப அப்ளை பண்ணுங்கள். லாக் ஏ பின்னு ஏ பர் பின்னு பி லாக் ஏங்கிற மாதிரி 2 log 2 base 2 அப்படின்னு போட்டுரும். இந்த லாக் 2 base 2 வந்து என்ன ஆகிடும்? 1 ஆகிடும் இல்லையா? ஏன்னா பேஸும் நம்பர் 1 இருந்தால் அதோட ரிசல்ட் 1ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 2 × 1 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருது. புரியுதுங்களாடாமா? ஓகே, அடுத்தது 5th கொஷின் பார்க்கலாமா? இஃப் a squared plus b squared equal to 7ab show that log of a plus b by 3 is equal to half into log a plus log b. ஸோ given என்ன கொடுத்துருக்கா? a squared plus b squared equal to 7ab. நான் என்ன பண்ணுறேன்னா adding 2ab on both sides. ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஸ்கொயர் ரூட்டாக மாற்றுறேன். adding 2ab on both sides. So a squared plus b squared plus 2ab is equal to 7ab plus 2ab. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 plus 2 வந்து 9. ஸோ 9ab அப்படின்னு ஆகிடுது. இந்த a squared plus b squared plus 2ab இருக்கு இல்லையா, அது என்ன ஃபார்முலா? a plus b the whole squared ஃபார்முலா இல்லையா? ஸோ a plus b the whole squared is equal to 9ab அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். சரியா? வர்க்கப்படுத்துகிறேன் இதை. ஓகேவா?
வர்க்கம் மூலம் எடுக்கிறேன் சரியா. ஸோ a + b is equal to 3 இது ab ஹோல் பவர் ரூட் ஆஃப் ஏபின்னு வந்துடும். அதாவது ஏபி த ஹோல் ஸ்கொயர்னா ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு a + b வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3, இது ஏபின்னு இருக்கனால ரூட் ஆஃப் ஏபின்னு போட்டாச்சு. ரூட்டுனா ஹாஃப்னு உனக்கு அர்த்தம். ஸோ 3 × ab த ஹோல் பவர் ஹாஃப் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா, புரியுதா? ரூட்டுனா ஹாஃபு. ஸோ 3 × ab த ஹோல் பவர் ஹாஃப். இது 3 வந்து கிராஸ் ஆகிடுதுன்னா a + b by 3 is equal to ab த ஹோல் பவர் ஹாஃப் அப்படின்னு போட்டுட்டோம். புரியுதா? ஸோ டேக்கிங் log on both sides. So log of a + b by 3 is equal to log of ab the whole power half அப்படின்றது. இதை நம்ம திரும்ப இந்த பவர் ரூலே அப்ளை பண்ண வேண்டியதுதான். பவர் ரூல் படி half log of ab அப்படின்னு மாறிடும் இது. ஓகேவா? ஸோ log of a + b by 3 is equal to half log of ab அப்படின்னு எழுதுகிறோம். அப்புறம் இந்த லெஃப்ட் அப்படியே தான் இருக்குது. log of a + b by 3 is equal to இந்த log of ab இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராடக்ட் ரூல் படி log a + log b is equal to log of ab அப்படின்னு எழுதலாம். log a + log b னா log of ab அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு இப்போ log of ஸ்மால் ஏபியில் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்டில் இருக்குது. அப்போ log a + log b அப்படின்னு எழுதலாம். ஸோ half into log a + log b அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா, புரியுதா? இங்கே பாருங்கள், log of a + b by 3 is equal to half into log a + log b. நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட்டும் அதே தான். ஸோ ப்ரூவ் ஆகிடுது. ஸோ ப்ரூவ்டு. அடுத்தது 6th கொஷின் பார்க்கலாமா? ப்ரூவ் தட் log of a squared by bc plus log of b squared by ca plus log of c squared by ab equal to 0. அதோட சொல்யூஷன் லெஃப்ட் ஹேண்டை எழுதியாச்சு. log of a squared by bc அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். சரியா? ப்ராடக்ட் ரூலு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ப்ராடக்ட் ரூல்லாம் என்ன? log a + log b + log c + log d எது வேணாலும் இருக்கலாம். அடிஷனில் இருந்தால் அது எல்லாமே என்னவாகும்? ப்ராடக்டாக மாறிடும். ஸோ log of abc அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணலாமா? எல்லாமே அடிஷனில் இருக்குது. ஸோ ப்ராடக்டாக அதை மாற்றிடுவோம். ஸோ log of a squared by bc into b squared by ca into c squared by ab அப்படின்னு மாற்றியாச்சு. ஸோ log of இந்த b ஸ்கொயர்டும் பியும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணும். பியும் கேன்சல் ஆகிடுது. அடுத்தது a ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணுவோமா? a ஸ்கொயர்டு ஏ கேன்சல் ஆகிடுது. அடுத்து c ஸ்கொயர்டும் சியும் கேன்சல் ஆகிடுது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுது. எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடுதுன்னா அங்கே என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கும். 1 இருக்குது அங்கே. ஸோ log 1 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. இதோட வேல்யூ வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்துடுது. log 1னா அதோட வேல்யூ 0, log 0னா அதோட வேல்யூ 1. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரூவ் ஆகிடுது. அடுத்தது 8th கொஷின் பார்க்கலாமா? 8th கொஷின் வந்து ப்ரூவ் log a base a squared log b base b squared log c base c squared is equal to 1/8. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. ஓகேவா? நிறுவுக log a base a squared log b base b squared log c base c squared is equal to 1/8. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எழுதிட்டு வந்த கொஷினை ரைட் ஹேண்ட் சைடு 1/8ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது இப்போ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? இங்கே பேஸ் ரூல் என்ன? log a base b அப்படின்னா 1/log b base a அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது 1/log a squared base a அப்படின்னு எழுதுகிறோம். இன்ட்டு log 1/log b squared base b இன்ட்டு 1/log c squared base c அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? அடுத்தது பவர் ரூல் அப்ளை பண்ணுறோம். பவர் ரூல் என்ன? log m power n அப்படின்னா
n log m எந்த லெட்டர் வேணால் எடுத்துக்கலாம் ஓகேவா. என்னடா ஒரு இடத்துல ஏபிசி ஏ பவர் பின்னு சொல்லியிருக்கா அப்படின்ட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. எந்த லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்காக சும்மா போட்டிருக்கேன். ஸோ இது 2 log a பேஸ் ஏ போட்டாச்சு, 1/2 log பேஸ் பி பேஸ் பி போட்டாச்சு, 1/2 log c பேஸ் சி அப்படின்னு எழுதியாச்சு. சரியா. இந்த log a பேஸ் ஏ, log b பேஸ் பி, log c பேஸ் சி, இதோட ரிசல்ட்லாம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்லாம் 1. நம்பரும் பேஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் 1. சரியா. ஸோ இந்த பார்ட்டெல்லாம் 1 ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1/2 இருக்குது, இன்ட்டு 1/2 இருக்குது, இன்ட்டு 1/2 இருக்குது. சரியா. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2, ஸோ 1/8. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நமக்கு ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.